ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, புண்ணியத்தை தேடி காசி நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும் முடிவில் ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றதாக நம்புகின்றனர். இந்த அற்புதமான கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அன்பர்கள் தொடர்ந்து கணபதி வழிபாடு செய்து வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/3/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் பங்குனி 6வது நாள். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம், கரிநாள், சுபங்களை விளக்குவது நல்லது. மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி காளிங்க நர்த்தனம், தேவக்கோட்டை ரெங்கநாதர் புறப்பாடு, துவீதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவீதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:28 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி, நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:12 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமன் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குழந்தைகள் கல்வியில் நல்ல முறையிலே படிப்பை முடிக்க, படிப்பை தொடர அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? குழந்தைகள் கல்வி பயில செல்லும் பொழுது இறுதி வரை, படிப்பு முடியும் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வணங்கி வர செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை நினைத்து பாடம் படிக்க செய்ய வேண்டும். இவ்வாறு ஆஞ்சநேயரை நினைத்து கல்வி பயிலுபவர்கள் இறுதி படிப்பை முடிக்கும் வரை தோல்வியை காண மாட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி பெற்றவுடன் என்னை வெற்றி பெற செய்த ஆஞ்சநேயருக்கு நன்றி என்று 108 முறை சிறிய தாள்களில் எழுதி அதனை ஆஞ்சநேயருக்கு மாலையாய் போட வேண்டும். இரண்டாவது பரிகாரம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகள் ஆஞ்சநேயருடைய காயத்ரியை சொல்லி வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் படிப்பு ரீதியாக மேல் படிப்பிலே அவர்கள்
நன்மைகளை ஏராளமாக பெறுவார்கள் என்பது இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நாளைய தினம் கணவன் மனைவி இறுதி வரை பிரியத்தோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது நாளைய பரிகார நிகழ்ச்சியாக இருக்கிறது. 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்ட உதவும் அற்புதமான பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற பாவங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதிலே தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதையும் நாம் கவனித்த வண்ணமாக இருக்கின்றோம். இன்று கேது 6லே இருந்தால் நன்மை உண்டாகும். எங்கு ஜாதகர் சென்றாலும் நல்லவர் என்று மதிக்கப்படுவார். மற்றவர்கள் இவரை புகழக்கூடிய அளவிற்கு வாழ்வார்கள். மற்றவர்களிடம் சிரிக்க சிரிக்க பேசி நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். பெண்கள் விஷயத்திலே தந்திரசாலியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் உங்களை தாக்கும். சரியாக ஜீரணமாகாது. உணவு விஷயத்திலே சற்று சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். கேது தசா புத்தியிலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் முறையான பரிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி 6லே பலமின்றி இருக்க சிறை தண்டனை உறுதியாக வரக்கூடும். 6ஆம் அதிபர் 4ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க சிறைக்கு செல்லும் நிலை உண்டாகும். 6ஆம் அதிபர் தசா புத்தியிலே கோச்சாரம் கெட்டிருந்தால் இவை அப்பொழுது நடப்புக்கு வரும். செய்யாத செயலுக்கு சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டா. 6ஆம் அதிபரும் செவ்வாயும் கூடி 8ல் நிற்க உடல் முழுவதும் தாக்கப்பட்டு தழும்புகள். நாளைய தினம் இருதய நோய், அதற்கு உண்டான கிரக இணைவுகள், மெதுவாக நடப்பது, காலிலே வலி தோன்றுவது என்பதையெல்லாம் நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு புதன் உருவாக்கும் அரிய ராஜயோகம். ஏப்ரல் 3 முதல் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி. ஜோதிட ரீதியிலே நவ கிரகங்களின் பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட காரணம் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றம் மற்றும் முக்கிய கிரகங்கள் இணைவதால் ஏற்படும் ராஜ யோகங்கள் என்பன 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலே நேரடியாக தாக்கம் செலுத்தும் என்று தொன்று தொட்டு நம்பப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே ராஜ குருவாக அறியப்படும் குரு பகவான் எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி அறிவாற்றலின் கிரகங்களின் இளவரசனாயும் கருதப்படும் புதன் பகவானோடு இணைவதால் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகிறது. இந்த அரிய ராஜயோகமானது அனைத்து ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஏப்ரல் முதல் வாரத்திலே அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை அனுபவிக்க போகும் ராசியினர் யார் யார் என்று இந்த பதிவிலே பார்க்கலாம். முதலிலே ரிஷபம். குரு வார்த்தால் கோடி நன்மை என்று குறிப்பிடுவது போல குரு புதனால் உருவாகும் நவ பஞ்சம ராஜ யோகத்தால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்விலே பல்வேறு வழிகளில் சாதக பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக தொழில் நிலையில் அமோகமான முன்னேற்றம் இருக்கும். குருவின் ஆசியால் பெரிய அளவில் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான யோகம் கூடி வரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். ஏப்ரல் முதல் வாரத்திலே எதிர்பாராத வகையிலே பண வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் என்று நீண்ட நாட்களாக போராடி வந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைமேல் வரும். கடகம். குரு புதனால் உருவாகும் நவபஞ்சம ராஜ யோகத்து கடக ராசிக்காரர்கள் வாழ்விலே நிதி நிலையிலே இதுவரை இல்லாத அளவிற்கு அசூர வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு யோகம் காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பல வரவுக்கு பஞ்சமே இருக்காது. குருவின் ஆசியால் பொன் பொருள் சேரும். மனநிலையில் தெளிவு பிறக்கும். சரியான திட்டமிட்டு ஒரு காரியத்தில் இறங்குவதால் எளிதில் வெற்றி கிட்டும். பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகமானது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும்.
பொருளாதார ரீதியிலே அமோகமான முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணி இடத்தில் சக ஊழியர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பல வழிகளில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளில் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உடன் பிறந்தவர் மன வருத்தம் ஏற்படும் விதத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். உறவினர்கள், நண்பர்களை உங்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடும். கவனம் தேவை. திடீர் மன கவலைகள் ஏற்படும். குறிக்கோள் இல்லாமல் அலைய வேண்டியது இருக்கலாம். பல வரத்து கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அறிவு திறன் அதிகரிக்கும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. பல விஷயத்திலே கூடுமான வரை அடுத்தவரை நம்புவது தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல விஷயத்தில் கூடுமான வரை அடுத்தவரை நம்புவது தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தந்தை வழியிலே உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வரும் லாபம் தடைபடாது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்திற்கு தடை தாமதம் வந்தாலும் அவை வந்து சேரும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி விரிவாக்கம் செய்வது சிரமமாக இருக்கும், ஆனாலும் முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தந்தை வழியிலே உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வரும் லாபம் தடைபடாது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பூர்வீக சொத்து மூலம் வரும் வருமானத்திற்கு தடை தாமதம் வந்தாலும் அவை வந்து சேரும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி விரிவாக்கம் செய்வது சிரமமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் போது சிறிது கவனத்தோடு செல்வது மிக மிக நல்லது. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அதிக உழைப்பும் குறைந்த வருவாயும் கிடைக்கும். நல்லது கெட்டது எல்லாம் தீர்மானிப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பது நல்லது. அடிக்கடி கோபமாக பேச நேரிடும். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அதிக உழைப்பும் குறைந்த வருவாயும் கிடைக்கும். நல்லது கெட்டதில் நிர்ணயிப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக வெளியூர் செல்ல தங்க நேரிடும். விவகாரங்கள் தலையிடாமல் இருப்பது, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சிலே கவனத்தை செலுத்த வேண்டும். அடிக்கடி கோபமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். சமாதானமாக செல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும்
எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிவ வழிபாடு தொடர்நிலை கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறு பதிகம் என்பதை பாடி இன்றைய அளவிலே உற்சாகத்தை பெறலாம். சந்திராஷ்ட தின தீட்சணையையும் குறைத்துக் கொள்ளலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வயிறு தொடர்பான நோய்கள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பண பற்றாக்குறை ஏற்படலாம், சேமித்து வைப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் கவனமாய் படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். அலட்சிய போக்கி கைவிடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும், விரும்பிய பதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வயிறு தொடர்பான நோய்கள் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பல பற்றாக்குறை ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சேமித்து வைப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் கவனமாய் படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும், விரும்பிய பதவிகள் கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். மனதிலே தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்ட போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசியல் உள்ளவர் தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். மனதிலே தைரியம் அதிகரிக்கும். விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பண வரத்து குறையலாம். வாகனம் வீடு மூலம் செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். எதையும் செய்யும் முன் தயக்கம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலம். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண வரத்து குறையலாம். வாகனம் வீடு மூலம் செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். எதையும் செய்யும் முன் தயக்கம் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சரக்குகளை அனுப்பும் போது சேமித்து வைக்கும் போதும் கவனமாக இருப்பது நன்மையை தரும். பிள்ளைகளின் உடல் நிலையிலே கவனம் தேவை. வியாபாரத்தில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் சற்று கவனமாக இருப்பது நல்லது. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் சரக்குகளை அனுப்பும் போது சேமிக்க வைக்கும் போது கவனமாக இருப்பது நன்மையை தரும். பிள்ளைகள் உடனே கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பூர்வீக சொத்துக்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அதன் மூலம் வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வந்து தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் எழுத்துத்துறையில் இருப்பவர் திறமை வெளிப்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதன் மூலம் வருமானம் கிடைக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். வெளியூரில் வந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் எழுத்துத்துறையில் இருப்பவர் திறமை வெளிப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று திருமண வயதில் இருப்பவர் திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னருடன் வந்த பிரச்சனைகள் தீரும். மனதிலே அவ்வப்போது ஏதாவது கவலை ஏற்படும். வீண் அலைச்சல். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்காமல் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மன சோர்வை உண்டாக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று திருமண வயதில் இருப்பவர் திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் அவ்வப்போது ஏதாவது கவலை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து வீண் அலைச்சல். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்காமல் என்று ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து மனசோர்வை உண்டாக்கும். கவனம் தேவை. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் குழப்பம் பண தட்டுப்பாடு போன்றவை ஏற்படலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது.
குடும்பத்தில் பல ஆறுதலான விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் இருக்காது. தொழில் போட்டி இருக்காது. எதுவும் லாபமாய் நடக்கும். மனதுக்கு பிடித்தபடி ருசியான சாப்பாடு கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழப்பம், பல தட்டுப்பாடு போன்றவை ஏற்படலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் பல ஆறுதலான விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் இருக்காது. தொழில் போட்டி இருக்காது. எதுவும் லாபமாய் நடக்கும். அதுக்கு பிடித்தபடி ருசியான சாப்பாடு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே நாளைய தின பலனிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.